அறநூல்கள்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரியவங்க கொடுத்திருக்கக்கூடியதை ஒத்தும் உதவியும் வாழணும். அதற்கு காரணம் சொல்லாத, அப்படி உதவி வாழல, ஒத்து வாழல, எதிர்ப்பா வாழ்ந்த, துன்பம் கொடுத்த இவனுக்கு நரகம் இருக்குது ஓ, இல்ல சொர்க்கம் இருக்குது வா, நல்ல செய்த. இப்படி எல்லாம் கொஞ்சம் மாற்று கருத்தாகவே அந்த காலத்துல மனிதனுக்கு எப்படி புரியுமோ அப்படி செய்தாங்க. இந்த சந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்க பாருங்க அமெரிக்காக்காரன்லாம், அன்னையில இருந்து நரகமும் போச்சு சொர்க்கமும் போச்சு. ஏன்னா அது வரைக்கும் கற்பனை இருந்தது, அன்னையோட அந்த கொஞ்ச நெஞ்சம் கற்பனை இருக்குது. கொஞ்சம் நாட்டுப்புறங்கள்ல படிக்காதவங்கள இன்னும் இருக்குது. ஐயோ ஐயோ இது சொர்க்கம், அது பாவம் ஆன்னுட்டு இருக்குது. இது எவ்வளவு காலம் நிக்கும்? அவங்களுக்கும் படிப்பு வந்துடுதுன்னா, உணர்வு வந்துடுதுன்னா சரியாயிடும். இந்த விஞ்ஞானிகள் இருந்த இடத்துலயே சொர்க்க நரகத்தை பற்றிய ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லி அது எவ்வளவு கீழ்த்தரமானது என்றத கண்ணதாசன்றவர் நம்ம நாட்டில் இருந்தவர் தானே, அதாவது கதை எழுதினவர், பாட்டுகள்லாம் எழுதியிருந்தாரு. ஒரு பெரிய இது என்னன்னா, உலகத்திலேயே உண்மையான தத்துவத்தை திரைப்படங்கள்ல, திரைப்பட பாடல்ல கொண்டு வந்தது ஒரே ஒரு ஆளு கண்ணதாசன் தான். அவங்க ஏதாவது சிங்கத்தினுடைய கொகையிலேயே போய் இருக்கிற மாதிரி டெட்ராய்டுன்னு ஒரு நாடு இருந்து, அதாவது ஒரு ஸ்டேட், அது கனடாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அங்க நம்ம ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, தமிழ் சங்கம். அவரை பேச சொல்றாங்க. அதெல்லாம் வெள்ளைக்காரன் தமிழ் எல்லாம் எல்லா நாட்டு மக்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனாலும் இவர் தமிழ் தான் பேசுறாரு. அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்துக்க வேண்டியது அது வேற. எப்படி சொன்னா ஒண்ணு விட்டான்னு அது வேற இருக்குது. இவர் சொல்றாரு, இந்த சொர்க்க நரகம் என்றதை பற்றிய ஒரு விளக்கம் நான் கொடுக்க போறேன். சொர்க்கம் நரகம் இதுக்கு அதிகாரி யார் தெரியுமா? யமன். இங்க பாவம் பண்ணவங்களெல்லாம் சொர்க்கத்துல போடுவான், புண்ணியம் பண்ணவங்க எல்லாம் நரகத்துல போடுவான். சொர்க்கத்துல போடுவான், பாவம் பண்ணவெல்லாம் நரகத்துல போடுவான். ஆனா திருட்டுத்தனமா இவன் அங்க வந்துவிடக்கூடாது, அங்க இருந்து இவன் போயிடக்கூடாது. அதுக்காக ஒரு பெரிய மதில் சுவர் ஒண்ணு கட்டினாங்க குறுக்க. கதையை பாருங்க. அது யாருமே அண்ணன் தாண்டி போக முடியாது, அப்படியே இருந்தாங்க. அது என்ன ஆச்சு, ஒரு சமயம் ஏராளமா நம்ம நாட்டுல பெய்யற மழை மாதிரி ஒரு சமயம் அதிகமா மழை பெஞ்சு அந்த இது இடிஞ்சு விழுந்து போச்சு. அப்ப இடிஞ்சு விழுந்த உடனே சொர்க்கத்துல இருக்கிறவெல்லாம் மிரள்றான், ஐயோ அந்த பக்கம் இருக்கிறவெல்லாம் இந்த பக்கம் வந்துருவானேன்னுட்டு. உடனே அவங்களை கூப்பிட்டு, இந்த தலைவனை கூப்பிட்டு, ஐயோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இத கட்டிடணும்னு சொல்றான். நரகத்துல இருக்கிறவன்லாம் எங்களுக்கு ஒண்ணும் அதை பத்தி அக்கறை இல்லை, கட்டுறதுன்னா நீங்களே கட்டி கொள்ளுங்கன்றான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த சொர்க்கத்துல இருக்கிறவன்லாம், நாங்க உங்களை சும்மா அப்படி விட மாட்டோம், இது 2 பேருக்குன்னா ரொம்ப சொந்தம், நான் யமனாண்ட சொல்லி வாதாடி, வக்கீல் வச்சு வாதாடி நான் அந்த கேஸ் ஜெயிச்சு நீங்களே கட்ட வைக்கிறேன் பாருன்னு சொன்னான். இவன் என்ன சொன்னா, நரகத்துல இருக்கிறவன், வக்கீல் வச்சா நீ வந்து வாதாட போறீங்க. ஆமா ஆமா, உங்க பக்கம் வக்கீல் ஏது? எல்லாம் எங்களால தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம நம்பிக்கை, இது வரைக்கும் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த நாடா இருந்தாலும் விஞ்ஞானத்துல உயர்ந்த நாடு கூட இப்படிதான் சொர்க்க நரகத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது. இப்ப யாரு கட்டுறது நீங்க யோசனை பண்ணி பாருங்கன்னுட்டு அதோட முடிச்சுட்டான். அந்த முறையில பிரம்மஞானம் என்றது வந்தா உண்மை உணர்வு வரும். உள்ளது உணர்ந்தால் நல்லதே செய்வோம், அல்லது தானாகவே மறையும்.